ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு வெயில் காலம் ஆரம்பமாயிருச்சு. இந்த முடி கொட்டுற பிரச்சனையும் அதிகமாயிரும். ரொம்ப ஹீட் ஆகுறனால, உடம்பு பாடி ஹீட் ஆகுறனால இந்த மாதிரி நீங்கள் ஆயில் நம்ம காய்ச்சி தேய்ச்சோம்னா நம்மளுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இனி இல்லவே இல்லை. அது மாதிரி இளநரை பிரச்சனை, அது மாதிரி வயசானவங்களுக்கு ஒரு முதுமை நிறம் வரும்ல, அந்த பிரச்சனையும் கொஞ்ச நாள் தள்ளி போகும். இப்போ ரொம்ப சின்ன பசங்களுக்கு கூட இப்போ நரைக்கிறது ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நெல்லிக்காயில் ரொம்ப நம்மளுக்கு மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம இந்த ஆயில் நம்ம காய்ச்சி தடவுறனால நம்மளுக்கு ரொம்ப ஹேர் கொட்டாது. நம்மளுக்கு நல்ல ஒரு ஹேர் ஃபாலும் நம்மளுக்கு இருந்ததுன்னா அதுவும் நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் காய்ச்சி தடவி பாருங்கள். இது கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்கும். நான் ஒரு 700 ml விவிடி கோல்டுன்னு சொல்லுவாங்கள்ல, தேங்காய் எண்ணெய், அதுதான் பவுச்சில் உள்ளது எடுத்துக்கிட்டேன். ஒரு 600 ml எடுத்தாச்சு. எல்லாத்தையும் நம்ம உடச்சி ஊற்றிக்குவோம். எல்லா ஆயிலையும் நான் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெயும் நம்ம வச்சுக்கலாம். சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த நெல்லிக்காயும் இதோட சேர்த்துக்குவோம். அடுப்பை நீங்கள் கரெக்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப நம்ம ஃபுல்லாக வச்சு நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் கருவிரும். அந்த இதில் உள்ளதெல்லாம் நம்மளுக்கு இறங்காது. அதனால் நார்மலாக வச்சு தான் நம்ம அந்த ஆயிலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நிறையா இருந்தால் கொஞ்சம் கூட போடலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு தான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நெல்லிக்காய் தான் நம்மளுக்கு இந்த ஆயிலே நெல்லிக்காயில் செய்கிறனால கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கணும்னா நம்ம இதையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நம்மளுக்கு நிறைய தடுக்கும். அது மாதிரி ஹேர் ஃபாலையும் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணிடும். ஒத்த செம்பருத்தி இதே மாதிரி உள்ளதாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு 20 செம்பருத்தி பூ போட்டுக்கிட்டேன். நம்ம இலை இருந்தால் கூட இலையும் போடலாம். பவுடர் இருந்தாலும் பவுடர் ஒரு துணியில், காட்டன் துணியில் கட்டி போட்டுக்கோங்க. அடுத்தது இதெல்லாம் நம்மளுக்கு குளிர்ச்சிங்கிறனால சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு தலைவலி வரும். சின்ன பசங்க தடவுனாலும் நம்மளுக்கு கொஞ்சம் தலைவலி வரும். அதனால ஒரு 20 கிராம்பு எடுத்து அதோட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஆயில் நல்லா நம்மளுக்கு கொதி வந்துகிட்டே இருக்குது. கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். நம்ம தேங்காய் எண்ணெய் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்குது. இது நல்லா நம்மளுக்கு அந்த நெல்லிக்காய் கலரும் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம். நல்லா நம்மளுக்கு காய்ச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினோன்னா மூடி வச்சுருங்க. 24 மணி நேரம் ஆகணும். நம்மளுக்கு இந்த ஆயில் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலாக எடுத்துக்கோங்க. இது நம்ம இதே மாதிரி நம்ம ஒரு காட்டன் துணி வச்சு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்குவோம். நம்ம தலை குளிக்கும் போது இதை அப்ளை பண்ணிவிட்டும் நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம டெய்லி வேர்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இனி இல்லவே இல்லை. நம்மளுக்கு நரமுடி பிரச்சனையும் வராது. நம்மளுக்கு வயசானவங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்ச நாள் நம்மளுக்கு கொஞ்சம் வருஷமே தள்ளி போகும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். மீதி இருக்கிறத நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. நல்லா பாருங்கள் கலர் எப்படி சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு. நம்மளுக்கு நெல்லிக்காய் தான் இதில் 90% நம்ம நெல்லிக்காய் தான் இதில் அதிகமாக சேர்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய அனுபவங்களை எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ஆயில். இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடி கொட்டுற பிரச்சனை இனி இல்லவே இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.